ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பௌர்ணமி வழிபாட்டை லாங் வீடியோவாக போடுங்கம்மான்னு கேட்டீங்க. உங்களுக்காக தான்ப்பா இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். எல்லாரும் மறக்காமல் கடைசி வரையிலையும் பாருங்கள். அப்போ தான்ப்பா நீங்கள் இதை வழிபாடை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் எப்படி அம்மாவுக்கு வழிபாடு செய்கிறது பௌர்ணமியிலன்னு உங்களுக்கும் புரியும். இந்த மாதம் பங்குனி பௌர்ணமி வழிபாடு வீட்டில் எப்படி ஓம் சக்தி அம்மாவுக்கு செய்யணும்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்ப்பா. வீடெல்லாம் சுத்தமாக போட்டுட்டு நம்ம பூஜை பொருளை எல்லாத்தையும் நல்லா விளக்கி எடுத்து வச்சுட்டு, அம்மா படம் இருந்தால் வீட்டில் எல்லா எல்லாத்தையும் சுத்தமாக மஞ்சள் தண்ணியை தொட்டுக்கிட்டு சுத்தமான துணியில் சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும்ப்பா. எடுத்துகிட்டு முன்னாடியே அம்மாவுக்கு மஞ்சள் பொட்டு வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குங்குமம் பொட்டு வைக்கணும். எல்லா படத்துக்கும் அதே மாதிரி தான்ப்பா வைக்கணும். நான் எங்கே கலசம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு மருவத்தூரில் விசேஷம் நடக்கும்ப்பா. அங்கேருந்து தாண்டா நான் கலசம் வாங்கிட்டு வந்த கலசத்தை பௌர்ணமி மாற்றி வைக்கணும். அதுக்காக தான்ப்பா இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டுப்பா போய் குளிச்சுட்டு தான் நான் சுத்தபத்தமாக குளித்த பிறகு தான்ப்பா இதெல்லாம் தொட்டு நான் கலசமெல்லாம் ரெடி பண்ணுவேன். கலசம் சுற்றுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னாப்பா, சுத்தமான ஒரு சொம்பில் தண்ணி, குங்குமம், மஞ்சள், முப்பரி நூல், இதெல்லாம் தாண்டா தேவை. முப்பரி நூல் தெரியாதவங்க எங்கே விற்கணும்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா மளிகை கடையில் கிடைக்கும்ப்பா. தேங்காய் ஒன்று மேலே மட்டையை மட்டும் லைட்டாக உரிச்சிருக்கணும்ப்பா. மேலே மட்டை அப்படியே இருக்கணும். அந்தமாரி தேங்காய் தான் கலசத்துக்கு வைக்கிறதுக்கு வாங்கணும். கலசத்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட வச்சுட்டுப்பா, மூல மந்திரத்தை ஃபஸ்ட்டு அம்மாவை நினச்சி சொல்லிக்குங்க. ஒரு தாம்பாளத்தை எடுப்பா, அதில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கிட்டு, இந்த முப்பரி நுனி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து லைட்டாக மஞ்சளில் கலந்துக்கணும். அப்போ தான்ப்பா அந்த கலசம் சுற்றணும். அந்த ஈரத்தோடு தான்ப்பா மஞ்சள் கயிறை அதில் சுற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் அப்படியே இருக்கணும். அது அந்த சொம்பில் டைட்டாக பிடிச்சி இருக்கணும். அதனால தான் மஞ்சளை தண்ணியை தெளிச்சிட்டு அதில் கலந்து நம்ம சுற்றுறோம். எல்லோரும் எப்படி கலசம் சுற்றுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அதில் நான் கலசத்தை சுற்றுறத நான் காட்டியிருக்கேன்ப்பா. ஃபஸ்ட்டு மஞ்சள் நினச்சிப்பா கயிறை ஈரத்தெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு 3 சுற்று சுற்றணும். சுற்றின பிறகு தான்ப்பா சொம்பில் எடுத்து அதில் கலசத்தை நம்ம கரெக்டாக சுற்ற ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3 சுற்று கலசத்தை சொம்பில் சுற்றிட்டு கீழே இருந்து மேலே வரணும். மேலே திருப்பி கொண்டுட்டு போய் சுற்றிட்டு அடுத்த அந்த நூலை விட்டு அடுத்தது உடனே சுற்றணும். இதில் வரும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்னாடி வரணும். 3 சுற்று நம்ம சுற்றிட்டு ஒரு சுற்று வரும்போது இதில் முன்னையும் பின்னையும் 2 பக்கமும் வரணும்டா. வரும்போது அழகாக அந்த கலசம் சுற்றி வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து அதிலே சிந்தனையாக சுற்றுங்கப்பா. சுற்றும் போது யார்ட்டையும் பேசாதீங்க. மௌனத்திலே மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே அதை சுற்றுங்கடா. இந்த கலசம் சுற்றும் போதுப்பா யாராவது கூப்பிட்றாங்க, திடீர்னு ஏந்திரிக்கிறோம், ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏந்திரிக்காதீங்கப்பா. கலசம் சுற்றி அது தேங்காயெல்லாம் எடுத்து வச்சு பூவை போட்டுட்டு கொண்டு போய் பூஜை அறையில் வைக்கிற வரலையும் அதுலேருந்து ஏந்திரிக்கக்கூடாதுடா. தேங்காவை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிடணும்ப்பா. ஃபுல்லாக தண்ணியை வச்சு அதில் முக்கி எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அது மேலே நம்ம நிறையா மஞ்சத்தூளை போட்டு அப்படியே குழச்சிக்கணும். கட்டியாக ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த தேங்காவை அழகாக முகம் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். முகத்தை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இலை எடுத்து மஞ்சள் இலை நல்லா தடவணும். அந்த ஓடுலாம் மேலே இருக்கிறத இதெல்லாம் தெரியாத அளவுக்கு மஞ்சளை நல்லா பூசிடணும். பூசி எடுத்து வச்சுட்டு
அப்புறம் மஞ்சள் குழச்சிக்கணும். ஒரு தட்டு சின்ன தட்டில் குங்குமம் குழச்சிக்கணும். அந்த குங்குமத்தில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு மாதம் அப்படியே கீழே விழாமல் அப்படியே அதுலேயே அம்மாவோட கலசத்துலேயே இருக்கணுமில்ல, அதனால் அதை கலந்து அப்படியே கட்டியாக, ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியும் ஊற்றக்கூடாது, அப்படியே உருட்டி 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 போட்டுக்கணும். அது வந்துடா கலசத்தில் மஞ்சளை உருட்டி அழகாக வச்சுட்டு அது மேலே குங்குமத்தை அழகாக வைக்கணும். அது என்ன பக்குவமாக நம்ம இது பண்ணணும்டா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் பாருங்கள், அந்த பக்குவத்தில் உருட்டி உருட்டி உருண்டையாக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக போயிட்டாலும் சரி தான், கட்டியாக போயிட்டாலும் சரி தான், அது அப்போ வந்து வெடிப்பு விழுந்துடும். அதிலேருந்து பொட்டு வந்து வெளியில் வந்து விழுந்துடும். அது விழாமல் இருக்கிறதுக்கு தாண்டா இதை மாதிரி நம்ம இந்த டிப்ஸை செய்யணும். டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் மருவத்தூருக்கு போய் தாண்டா இந்தமாரி கலசம் சுற்றுறது, வழிபாடு செய்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இதை மாதிரி எந்த கோயிலில் போனாலும் இதை மாதிரி யாரும் கற்றும் கொடுக்க மாட்டாங்கடா. இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே மனசில் பதிய வச்சுட்டு நம்ம பங்கார அம்மாவை நினச்சிக்கிட்டு, ஏன்னா இது நம்ம அம்மாவே நமக்காக கொடுத்தது. இது அம்மா வந்து எனக்கு வந்து வழிபாடு செய்கிறதோ கலசம் சுற்றுறதோ நான் யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கலடா. நான் அப்பப்போ போய் மருவத்தூர்லேயும் மன்றத்துலேயும் போய் பார்த்துட்டு தாண்டா இதை நான் கற்றுக்கிட்டு நான் வீட்டிலையே வந்து வழிபாடு செய்கிறேன். அம்மாட்ட போனதுலேருந்துடா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இஷ்டம்டா. அதனால தாண்டா நான் வாரம் நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். அந்த கலசத்துக்கு கீழே ஒரு பித்தளை தட்டு எடுத்து தாம்பாளம் வச்சுக்கணும்டா சின்னதாக. அந்த சின்ன தாம்பாளத்தில் பச்சரிசி போடணும். பச்சரிசியை போட்டு அழகாக அப்படியே நிரப்பணும். கொஞ்சமாக போடக்கூடாது, நல்லா ஃபுல்லாகவே இருக்கணும். போட்டுட்டு அதில் ஓம் போடணும். ஓம் போட்ட பிறகு தான் அந்த கலசத்தை எடுத்து அது மேலே வைக்கணும். கலசத்தை எடுத்து வச்சு ஊதுவத்தியை வச்சு உள்ளே கலசத்துக்குள்ளே வச்சு கையை வச்சு மூடிக்கணும். மூலமந்திரத்தை சொல்லிடணும். மூலமந்திரத்தை சொல்லிவிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி 3ம் போடணும். போட்ட பிறகு சுத்தமான தண்ணி வச்சுருக்கிறோமா, அந்த தண்ணி எடுத்து அதில் நிறையா 3/4 பதம் வர அளவுக்கு நிரப்பிடணும்ப்பா. தீர்த்த பொடின்னு மருவத்தூரில் விற்கும்ப்பா. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை அந்த கலசத்தில் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தேங்காயை தூக்கி அழகாக மேலே நிரப்பி மேலே அப்படியே கலசத்தை தூக்கி அந்த தேங்காயை வச்ச பிறகு கலசத்தை தூக்கி அரிசி மேலே வைக்கணும். அரிசி மேலே வச்சுட்டு கரெக்டாக 1 முழம் பூ விடாது, கரெக்டாக இருக்கும். அடர்த்தியாக கட்டி அந்த 1 முழம் பூவை மேலே அழகாக கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு உடனே இன்னொன்று என்ன மறந்துட்டேன்டா, இன்னொன்று என்னென்னா ஒரு 5 வேம்பு இல்லைன்னா 5 மா இலை இதை எடுத்து கட்டிட்டு பின்பக்கம் உள்ளே வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அது மேலே தேங்காயை எடுத்து வைக்கணும்டா. இதை மறக்காமல் செய்யுங்க. அதுக்கப்புறம் கலசத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போய் பூஜை அறையில் வைக்கணும். ஃபஸ்ட்டு பிரசாதம் வைக்கணும்ப்பா. அதுக்கு என்னென்னா அம்மா சாதம், நமக்கு தேவைன்னா சக்கரை சாதமும், ஏன்னா பௌர்ணமி இல்லையாப்பா, சக்கரை சாதமும் அம்மா சாதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா பச்சரிசி எடுத்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் போதும்ப்பா. அதை நல்லா கிளஞ்சிட்டு அடுப்பில் தண்ணியை நல்லா 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு அதை பொங்கணும். நல்லா பொங்கி நல்லா குழஞ்சி வந்த பிறகு தண்ணியெலாம் சுண்டுன உடனே இறக்கணும்டா. ஆனால் உப்பு எதுவும் போடக்கூடாதுடா. இதுதான் அம்மா சாதம். அம்மா சாதம்னா மருவத்தூரில் எப்படி வச்சு வழிபாடு செய்வாங்கன்னாப்பா, ஒரு வாழை இலைக்குள்ளே அம்மா சாதத்தை வச்சு அதில் நடுப்புற தயிர், 3 இடத்துல வாழைப்பழம், 3 இடத்துல சர்க்கரை வைப்பாங்கப்பா. நானும் அப்படி தான்ப்பா செய்வேன். இருக்கிற டைமில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா 3 இடத்துலையும் வச்சு சர்க்கரை வச்சு தயிர் வச்சு செய்வேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்க வேம்பு வச்சு அம்மாவுக்கு நான் வழிபாடு செய்வேன். நிறைய பேர் சொல்கிறீங்கப்பா வாழைப்பழமெல்லாம் வைக்கணும்னா, அது கரெக்டு தான்ப்பா. அது நான் வாழைப்பழம் இல்லைன்னு வச்சுங்க அம்மாவோடைய வேம்பு வச்சே நான் வழிபாடு செஞ்சுருவேன்ப்பா. அம்மாவுக்கு வழிபாடு செய்ய என்ன பொருள் வைக்கணும்னாடா, 2 வெத்தலை, அது மேலே 2 வாழைப்பழம் வைக்கணும். வெத்தலையோட காம்பை வந்து கிள்ளி எடுத்துடணுண்டா. வாழைப்பழத்தை வச்சு அது மேலே வந்து விரலி மஞ்சள், நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அந்த விரலி மஞ்சள் தான் வைக்கணும். அது பேர் கொம்பு மஞ்சள்னு சொல்லலாம்ப்பா, இல்லைனா விரலி மஞ்சள்னு சொல்லலாம். தேங்காவை உடச்சிட்டு வந்துப்பா அதில் ஒன்றில் வந்து கண் இருக்கும் பாருங்கள், கண்ணில் வந்து தான் எலுமிச்சம்பழம் வைக்கணும். ஒன்றை வந்து இந்தாண்ட பக்கம் வெத்தலை பாக்கு இருக்குது பாருங்கள், நடுப்புற 2 பக்கமும் அதை வைக்கணும்ப்பா. பௌர்ணமி வழிபாடு பூஜைன்னா இப்படி தான்ப்பா செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னாப்பா வீட்டுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக கொட்டாஞ்சியை வந்து நான் எரிவி விட்டுருக்கேன். வீடெல்லாம் சாம்பிராணி போடணுப்பா. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை வந்துன்னு வச்சுங்க, வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு மறக்காமல் காட்டுங்கப்பா. வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம வழிபாடு செய்யணுன்னா அம்மாவுக்கு குரு அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டணுண்டா. அடுத்தது சக்தி அம்மாவுக்கு காட்டணும். அடுத்தது நம்ம பங்கார அம்மாவுடைய பாதத்துக்கு காட்டணும். இதை காட்டி முடித்த உடனே எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம திஷ்டி புழியணும். திஷ்டி புழிஞ்சிட்டு திருப்பி எல்லா தெய்வத்துக்கும் கலசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தீபாராதனை காட்டணும். மூல மந்திரம் தோத்திரம் படிக்கணும்ப்பா. 108 அடிகளார் போற்றி படிக்கணும். அப்புறம் 108 திருவடி போற்றி படிக்கணும்.
அப்புறம் வேண்டுதல் கூறு படிக்கணும்ப்பா. நம்ம பௌர்ணமி வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையில் வந்துன்னு வச்சிங்க 1008 போற்றி மலர்கள் படிக்கணும். அதுவே வந்து உங்களுக்கு அப்புறம்ப்பா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அம்மாவுக்கு 1008 போற்றி திருவுரு படிக்கணும். இந்த கிழமையிலலாம்ப்பா பௌர்ணமியோ அமாவாசையோ வந்தால் போற்றி திருவுரு படிக்கணும்ப்பா. நான் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுங்கடா, மாற்றிலாம் படிக்காதீங்கப்பா. அம்மா 2 பிரித்து இருக்காங்கப்பா. ஒன்று வந்து வெள்ளிக்கிழமையில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போற்றி மலர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மறக்காமல் படிக்கணும்ப்பா போற்றி மலர்கள். அதனால தான்ப்பா நான் திருப்பி இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 108 போற்றி திருவுரு படிக்கணும்ப்பா. படித்து முடித்த உடனேடா ஆதிபராசக்தி கவசம் படிக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னாப்பா, அது படிக்கிறது வந்து நம்ம உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனைக்கும் அம்மா வந்து அந்த வழிபாட்டில் சொல்லி நம்மளை வந்து காக்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு வரியும் கொடுத்துருக்காங்கடா. அதை மறக்காமல் படிங்க. சரணம் சொல்லிட்டுப்பா திஷ்டி எடுத்து வழிபாடை நிறைவு பண்ணிக்கிங்கப்பா. அம்மாக்கும் நம்ம கூடையே இருப்பாங்க. பௌர்ணமி வழிபாடு நீங்கள் வீட்டில் செஞ்சீங்களான்னு எனக்கு சொல்லுங்கப்பா கமெண்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.